தென்பகுதியில் தென் மாவட்டங்களில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் என்னாலும் என்னுடைய மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய தமிழகத்தின் 3 முறை முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல எனக்கென நான் எந்த அணியையும் எந்த கோஷ்டியும் வளைத்துக் கொள்ளாதவனாக இயக்கத்தில் என்னுடைய பணியை தொடர்ந்தேன் என்று குறிப்பிட்டு சொன்னார்களே, அந்த அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருக்கின்ற நான் நம்முடைய தளபதி அவர்களுடைய அன்பிற்கு அவர் என் மீது காட்டியிருக்கின்ற அந்த உயர் மரியாதைக்கு நன்றி கடனாக நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிக்காக, திமுகவினுடைய வெற்றிக்காக 2.0 முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர வேண்டும். அதற்கு நான் என்னுடைய பங்களிப்பை, உழைப்பை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தென் தமிழகத்தில் இன்றைக்கு கடந்த 1 வார காலத்திற்கு மேலாக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு பெரிய எழுச்சியை, உணர்ச்சியை பாய்ச்சி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்று நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் காளையார் கோயிலில் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு பின்னர் பல்வேறு கருத்துக்களை, தமிழக அரசியல் நிலவரங்களை, அவர்கள் இருந்த இயக்கம், அதைப்போல இப்பொழுது இணைந்திருக்கின்ற இயக்கம், அதனுடைய தலைவர்கள், இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள், அதனுடைய தொண்டர்கள், இதனுடைய தொண்டர்கள் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு உரை நிகழ்த்த இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களே,